திமுக, அதிமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? அந்த கட்சிக்காரங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்க சுழன்று வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த கேள்விகள் நியாயம்தான். ஏன்னா பல பேர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்கு கட்டமைப்பே இருக்காது. கட்டமைப்பு இல்லாதன் காரணம் அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படின்னும் போது பல இடங்களில் இந்த கேள்விகள்லாம் இருக்கும்போது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய இந்த பூத் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி களத்தில் வந்து அந்த பசங்க நின்று வேலை பார்த்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக கீழே உட்காந்து வேலை பார்க்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அது அது வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கிறது பார்க்கும்போது. திமுக அதிமுகவினரே பார்த்து வியக்கும் அளவுக்கு அவங்களுடைய பூத் மேனேஜ்மெண்ட் என்பது இருக்கிறது. குறிப்பாக பெரம்பூரில் திமுகவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, ஷபீர் நாங்கள்லாம் இந்த பசங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அவன் வந்து பூத்துக்குள்ளே உட்காந்தவன் வெளியே கூட போகல, ஜூஸ் குடிக்க போயிட்டு வாப்பா அப்படின்னா கூட போகல, நவரில். அதே மாதிரி அந்த டிக் ஷீட் கொடுப்பாங்க, நீங்கள் டிக் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த நம்பர்ஸ் பார்த்து நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ அந்த ஷீட்டை வந்து டிக் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு ஓட்டையும் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு டீம் வந்து இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கு.